வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீப ஸ்பெஷலுக்காக இந்த கந்தரப்பம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செட்டிநாட்டு ஸ்டைலில் நிறைய விதமான ரெசிபி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைலில் கந்தரப்பம் செய்ய போகிறோம். இந்த கந்தரப்பம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நான் ஊற போட்டு எடுத்துருக்கேன். அதே மாதிரி 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் தனித்தனியாக ஊற போட்டிருக்கேன். தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் மொத்தமாக எல்லாமே ஒன்றா சேர்த்து கூட ஊற போட்டுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்து இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா இடித்து அளந்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரால் நான் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்து அரைப்படலைன்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், வெல்லம் நல்லா இலகி நல்ல அரிசியோடு சேர்ந்து நல்லா அரைப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் திக்காக இருந்தால் நீங்கள் அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. இப்போது நமக்கு அப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. கூடவே நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அப்போ நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்ம குழி கரண்டியால் அப்பமாவும் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. மாவு எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பிடக்கூடாதுங்க. இது போல் மேலே எண்ணெயை எடுத்து போட்டு அப்படியே திரிச்சு விடுங்க. மேலே மாவு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அப்போ தான் மாவு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும். இல்லைனா வெளியே வெந்துடும், உள்ளே மாவு போல் இருக்கும். இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தீயோட அளவு வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ நல்லா பெருசாக வேணும்னா நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டியில் எடுத்து மாவு போடுங்க. நல்லா அப்போ நல்லா பெரிய சைஸில் கிடைக்கும். பாருங்கள், போட்டதும் இது போல் நல்லா மேலே எண்ணெய் தெரிச்சு விட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்ல சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி கந்தரப்பம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மிச்சம் மீதி உள்ள மாவையும் நம்ம ஒன்றா எண்ணெயில் போட்டு அப்பம் பொரித்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக வந்திருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நல்ல புசு புசுன்னு பஞ்சு மாதிரி உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செட்டிநாட்டு ஸ்டைலில் கந்தரப்பம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.